என்னங்க ஏன் வண்டியில உட்கார வர்றீங்க? உங்க வண்டி எடுங்க. கோயிலுக்கு தானே போறோம். 2 வண்டி எதுக்கு? ஒரே வண்டியிலேயே போலாம். சரி உட்காருங்க. ஏங்க, என்னங்க உட்கார சொன்னா வண்டி மேல ஏறிட்டு இருக்கீங்க? பின்ன 2 பக்கமும் கால் போட்டு உட்கார்ந்தா தானே கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னது 2 பக்கமும் கால் போட்டு உட்கார போறீங்களா? அது இல்லங்க, ஒன் சைடா உட்காருங்க, அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன சித்து நீ உல்டாவா சொல்ற? பொதுவா பைக்ல டபுள் சைடு உட்கார்ந்தா தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒன் சைடு உட்கார்ந்தா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இது கூட தெரியல உனக்கு. நீ எல்லாம் எப்படிதான் பைக் ஓட்ட கத்துக்கிட்டியோ? ஏங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. நான் நல்ல வசதியா தான் உட்காருவேன். போலாமா? போலாங்க. போலாம். தானா ஆண்டாளம்மா சொன்ன தென்றல் இவ தானே? ஆமாண்டா. ஆனா இவ தனியா சிக்குவான்னு பார்த்தா கூட யாரோ கூட்டிட்டு போறான். யார் இவன்? ஒருவேளை கூட ஒர்க் பண்றவனா இருப்பான். பேசாம 2 பேரும் சேர்த்தே முடிச்சிடலாமா? அவசரப்படாதடா, இந்த ரோடு வேண்டாம். யாரும் இல்லாத இடமா பார்த்து தூக்கி. ஏய் வாடா. ஏன் இவ்வளவு ஸ்லோவா ஓட்டுற? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போ. சரிங்க. இதான் உன்னோட ஸ்பீடா? அட இருங்க, போறேன். இதுக்கு தாங்க ஒன் சைடா உட்காருங்கன்னு சொன்னேன். சாரி. பரவாயில்ல. இந்த கோயில தான் அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டேன். வாங்க. என்னதானா அடிச்சு தூக்கிலான்னு பார்த்தா கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. பரவாயில்லடா, கோயிலுக்குள்ள தானே போயிருக்காங்க. திரும்ப வெளியே வந்து தானே ஆகணும். வெயிட் பண்ணுவோம். அந்த தென்றல் சாமியை கும்பிட்டுட்டு சந்தோஷமா மேலே போட்டோம். சரி. வாங்க வாங்க. 2 பேரோட ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. Thank you so much.
காலையில நட திறந்ததுமே தம்பி என்ன நேர்ல பார்த்து உன் பிறந்த நாளைக்கு ஸ்பெஷல் அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போனாரு. அர்ச்சனை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருங்க. உங்க பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லுமா. பேரு தென்றல், விருச்சக ராசி, கேட்ட தென்றல் நாமதேயசே விருச்சிகராசாம் ஒரு தியாதசே. நிமிஷம். இவர் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. சொல்லு. ஏங்க எனக்கு எதுக்குங்க அர்ச்சனை? பர்த்டே பேபி நீங்க தானே, உங்களுக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணா போதும். பரவாயில்ல, உனக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணலாம். வா. வேணாம். இவர் பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணு. பேஷா பண்ணிடலாம். தம்பி பேர் நட்சத்திரம் சொல்லுமா. பேரு சித்து. சித்து, உன்னோட ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லிடு. ஏமா உனக்கு தெரியாதம்மா? இல்ல சாமி, எனக்கு தெரியாதே. என்னம்மா இது? உன்னோட ராசி நட்சத்திரம்னா தம்பி தெரிஞ்சு வச்சிருக்காரு, ஆனா அவரோட ராசி நட்சத்திரத்தை நீ தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கியம்மா. தம்பி உங்க ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்க. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். உங்க 2 பேரோட ராசி நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்படிப்பட்ட பொருத்தம் லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அமையும். உங்க 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வரும். ஆனா அதை மறந்துட்டு உடனே ஒண்ணு சேர்ந்துருவேன். கரெக்டா? உங்க 2 பேரையும் எந்த சக்தியாலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ராசி நட்சத்திரம். அர்ச்சனை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருங்க. சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஆமா, என்னோட ராசி நட்சத்திரம்லாம் உனக்கு எப்படி தெரியும் சித்து? ஏங்க இதெல்லாம் பெரிய விஷயமாங்க. உங்க மேரேஜ் பத்திரிகையில பார்த்தேன். ஏங்க சாரிங்க, தெரியாம மேரேஜை ஞாபகப்படுத்திட்டேன். இட்ஸ் ஓகே சித்து. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயுத் புருஷர் சதேந்திரியாயுட் க்ஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. க்ஷேமமா இருக்கும். தீர்காயுஷ்மான் பவ. உன் கையால உன் சம்சாரத்தோட நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுப்பா. சாமி, என்னப்பா பாக்குற? சம்சாரத்தோட நெத்தியில ஆம்படையானா குங்குமத்தை வைக்கணும். அது நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கம்பெனில ஒர்க் பண்றோம், அவ்வளவுதான். அப்படியா? சாரிப்பா. நீ இந்த பொண்ணு மேல காட்டுற அக்கறைய பார்த்து நான் உங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க 2 பேரோட ராசி நட்சத்திரத்தை பார்த்தா நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருப்பீங்கன்னு யோசிக்க வச்சிருத்துப்பா. 2 பேரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல சாமி, தெரியாம தானே சொன்னீங்க. கோவிச்சுக்காதீங்க. உங்க 2 பேரோட ராசி நட்சத்திரத்தை யோசிச்சு பார்க்கும்போது நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. என் மனசுல தோன்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் கையால குங்குமம் வச்சு விட்டாலும் சரி, இல்ல அந்த பொண்ணா எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம். ஏங்க சாரிங்க, அவர் ஏதோ புரியாம உளறிட்டு போறாரு. சாரி. அதான் நீயே உளறிட்டு போறாருன்னு சொல்றல, அதுக்கப்புறம் என்ன, விடு. பிரகாரத்தை சுத்தி வந்துடலாம்.
பேச்சுலர் பசங்க வீடுங்கிறது சரியா தான் இருக்கு. அப்பப்ப வீட்டை ஒட்டடை ஏதாவது அடிச்சு வச்சிருக்கானுங்களா? பாழடைஞ்ச மண்டபம் மாதிரி எல்லா பக்கமும் நூலாம்படையா இருக்கு. கல்யாண காட்சி ஏதாவது நடந்தா தானே வீட்டை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியும். சித்துவை இப்படியே விட்டு வச்சா சரியா வராது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தென்றல் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பதான் அவனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு வரும். என்ன தென்றல சித்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வாய கூட மூடல, அதுக்குள்ள மணி அடிக்குது. ரொம்ப நல்ல சகுனமா இருக்கு. அப்போ நாம நினைச்ச மாதிரி தென்றலுக்கும் சித்துக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்துருமோ? வர வர அம்மா உள்ள வாங்க. எதுக்கு உள்ள கூப்பிடுற? உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சம்பந்தம் பேசுறதுக்கா? என்ன பாக்குறீங்க? உங்க திட்டம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக தான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துனீங்களே, அது எதுக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அம்மா கொஞ்சம் உள்ள வந்து உட்கார்ந்து பொறுமையா பேசலாமே. நான் ஒண்ணும் உன் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து சாவகாசமா கதை பேசிட்டுலாம் போறதுக்கு வரல. எவ்வளவு பெரிய திட்டத்தோட என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு கொதிச்சு போய் வந்திருக்கேன். ஆண்டாளம்மா கிட்ட நீங்க நேரடியாவே சொன்னீங்களாமே என் பொண்ணை உங்க பையனை கட்டி வைக்க போறேன்னு. அது உண்மையா? பதில் சொல்லுங்க. இப்படி ஒரு எண்ணத்துலதான் திட்டம் போட்டு என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தினீங்களா? அம்மா இப்படி வாசல்ல நின்னு சத்தம் போட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தினீங்களே, அப்ப தெரியலையா 4 பேர் வேடிக்கை பார்த்தது? இப்பதான் தெரியுதா? முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கணுங்கிற எண்ணத்துலதான் என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தினீங்களா? அப்படிலாம் இல்லம்மா. நிஜமாவே அந்த ஆண்டாள் அம்மாவால என் வாழ்க்கை வீணா போன மாதிரி உங்க பொண்ணு வாழ்க்கையும் வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த கல்யாணத்தையே நிறுத்தினேன். நான் சொல்றத நம்புங்கம்மா. அப்புறம் எதுக்காக ஆண்டாள் அம்மா கிட்ட என் பொண்ணை உங்க பையனை கட்டி வைக்க போறேன்னு சொன்னீங்க? சொல்லுங்க, எதுக்காக அப்படி சொன்னீங்க? இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. உங்க பொண்ணு தென்றலுக்கு என் பையன் சித்து தான் ரொம்ப பொருத்தமானவன். அம்மா உங்களை கெஞ்சி கேக்குறேன். நீங்க இப்படி கோவமா இருந்தீங்கன்னா நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. சொல்லி காட்டுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் உங்க பொண்ணுக்கு வந்த எத்தனையோ பிரச்சனைகளை என் பையன் நீங்க யாருமே கூப்பிடாமலே தானா தேடி வந்து தீர்த்து வச்சிருப்பான். அத நினைச்சு நீங்க என் பையனை நீங்களே எத்தனை முறை பாராட்டி இருக்கீங்க. அதுக்காக உங்க பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கணுமா? கொடுத்தா என்னம்மா தப்பு? என்ன தப்பா? இப்ப எதுக்குமா இப்படி பதட்டப்படுறீங்க? அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? இங்க பாருங்க, உங்க பொண்ணு எனக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுற மாதிரி என் பையன் உங்களுக்கு மருமகனா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் தானே ஆசைப்பட்டீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எப்ப அப்படிலாம் ஆசைப்பட்டேன்? சும்மா சமாளிக்காதீங்கம்மா. முதல் முறையா நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்கன்னு மறந்துட்டீங்களா? உங்க பையன் யாரு, அவனுக்கு பொண்ணு எதுவும் பாத்துட்டீங்களா, நான் வேணா ஒரு நல்ல பொண்ணா பாக்கட்டான்னு என்கிட்ட நீங்க கேட்கல. அன்னைக்கு ரேடியோ
வீடியோல இவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டதை பார்த்தா கண்டிப்பா இவங்க பையன் நல்ல பையனா தான் இருப்பான்னு தோணுது. பேசாம நிலாவையே அவனுக்கு கட்டி கொடுத்துட்டா என்ன? சரி, மதிய சாப்பாட்டுக்கு என் பையன் வீட்டுக்கு வந்துருவான். நான் கிளம்பட்டுங்களா? ஏங்க ஒரு நிமிஷங்க. உங்க பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல? இன்னும் ஆகல. ஏன் கேக்குறீங்க? உங்களை பார்க்கும்போதே தெரியுது உங்க பையனும் நல்லவரா தான் இருப்பாருன்னு. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க நல்ல பொண்ணா தான் தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஏங்க உங்க பையனுக்கு நான் வேணா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து சொல்லட்டுமா? அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன நினைப்புல அப்படி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? உங்க குடும்பத்துக்கு என் பையனை மருமகனா ஆக்கிக்கணும்னு நினைச்சுதானே அப்படி கேட்டீங்க? என்ன அந்த நேரம் உங்க மூத்த பொண்ணு தென்றலுக்கு ஆகாஷோட நிச்சயமானதுனால உங்க 2வது பொண்ணு நிலாவுக்கு என் பையனை எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்டீங்க. ஒருவேளை அப்ப தென்றலுக்கு நிச்சயம் ஆகாம இருந்திருந்தா நீங்க அவளுக்கு தானே என் பையனை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்புறம் என்ன? உங்க முத பொண்ணை கட்டிக்கிட்டா என்ன, 2வது பொண்ணை கட்டிக்கிட்டா என்ன? மொத்தத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பையன் உங்க குடும்பத்துக்கு மருமகனா வந்தா அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானே? என்ன 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 ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? இத பாருங்க, அப்போ உங்க மேல இருந்த அபிப்பிராயம் எனக்கு வேற, இப்ப இருக்கிற அபிப்பிராயம் வேற. இப்ப உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்க பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிப்பேன்?